அதாவது மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதே மின்தடை ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கு சென்னை மாநகரம், சென்னை புறநகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார காலமாக இரவில் அடிக்கடி மின்தடை ஏற்படுகிறது. இதனால் மக்களுடைய தூக்கம் இழந்து காலையில் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, வியாபாரிகள் பணிக்கு செல்ல முடியாத நிலை இருக்குது. இதையெல்லாம் நாங்கள் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர இருந்தோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மறுத்துட்டாங்க. அதோட இன்றைக்கு விவசாயிகளுக்கு பகலில் 6 மணி நேரம் மின்சாரம், இரவில் 8 மணி நேரம் மின்சாரம் கொடுக்குறாங்க. எப்படி வேளாண்மை மேற்கொள்ள முடியும்? அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். அப்போதான் விவசாயிகள் வேளாண்மை முழுமையாக மேற்கொள்ள முடியும். ஏன்னா பகல் நேரத்தில் விவசாயிகள் பம்பு செட்டுக்கு மின்சாரம் கொடுத்தா தான் விவசாயிகளுடைய பயிரிட முடியும். அப்போதான் விவசாய தொழிலாளர்கள் பணிக்கு வருகின்ற போது அந்த பம்பு செட்டுக்கு மின்சாரத்தை பயன்படுத்தி அந்த பயிர்கள் நடவு செய்ய முடியும். ஆனால் இந்த அரசுக்கு அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. யார் எக்கேடு கட்டு போனான்னு தெரியும். அது மேலிடத்திற்கு என்ன வேணுமோ அது வந்தால் போதுன்னு நினைக்கிறாங்க. விவசாயிகளை இன்னைக்கு புறக்கணித்திருக்கிறாங்க. அதோட இன்றைக்கு மக்களுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துடைய மின் மோட்டாருக்கெல்லாம் இந்த தடை அடிக்கடி ஏற்படுவதால் முழுமையாக குடிநீர் வழங்க முடியாத சூழ்நிலை, குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. இன்றைக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு மின் மோட்டாருக்கு தடையெல்லாம் மின்சாரம் கொடுத்தா தான் இந்த கோடை காலத்தில் முழுமையாக குடிநீர் தட்டுப்பாடெல்லாம் வழங்க முடியும். அதையெல்லாம் நாங்கள் கொண்டு வராங்க. எதுக்குமே அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்களே.